Hi, I'm Dr. Bharaty, obstetrician and gynecologist, laparoscopic and infertility specialist from Cadence Hospital. What are the advantages of laparoscopy? Laparoscopy surgery தான் இப்போ பேஷண்ட்டும் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க and as doctors also we also prefer to do a laparoscopic surgery compared to இந்த பழைய மெத்தட் ஓப்பன் சர்ஜரிலாம் இப்போ அதிகமாக அந்த அளவுக்கு நாங்கள் யாருமே பண்ணுறதில்ல. பேஷண்ட்டுக்கு லாப்ரோஸ்கோப்பினால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா the pain involved with the surgery. ஓப்பன் சர்ஜரிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 10 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த இன்சிஷன் இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் வயிற்றை கிழிச்சு தான் நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். வேறஸ் லாப்ரோஸ்கோபி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் தான் அதோட இன்சிஷன் சைஸே. ஸோ பேஷண்ட்டோட மெயின் அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு பெயின் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரெக்கவரி. இப்போ ஒரு ஓப்பன் சர்ஜரி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எழுந்து உட்காரத்துக்கே 24 to 48 hours வரைக்கும் கூட ஆகலாம் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் சர்ஜரி. வேறஸ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஹவவர் காம்ப்ளெக்ஸ் இட் மேபி பேஷண்ட் விதின் ஒரு 6 to 8 ஹவர்ஸே எழுந்து உட்காரதோ இல்லை எழுந்து நடக்கிறதோ இல்லை அவங்களோட வேலை பார்த்துக்கிறதோ அவங்களால பண்ண முடியும். ஸோ பெயின் அண்ட் ரெக்கவரி பீரியட் தான். லாப்ரோஸ்கோபி பேஷண்ட்ஸ் விதின் 48 hours we discharge them home and they can walk back home. Whereas open surgery patients minimum 72 hours ஆச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் even if it is a smaller surgery. ஸோ பெயின் அண்ட் ரெக்கவரி தான் லாப்ரோஸ்கோபியோட மெயின் அட்வான்டேஜ். இது இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு வேற என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜனுக்கும் வந்து லாப்ரோஸ்கோப்பியில் ஃபீல்ட் ஆஃப் விஷன்னு சொல்கிறது. அதாவது நம்ம இட்ஸ் மோர் மேக்னிஃபைடு இமேஜ்ன்றதுனால கேமரா மூலமாக நம்ம பார்க்கறதுனால நம்ம யூஸ்வலாக ஓப்பன் சர்ஜரியில் பார்க்குற ஃபீல்டோட லாப்ரோஸ்கோப்பியில் ஆல்மோஸ்ட் 10 to 20 டைம்ஸ் நம்மளுக்கு ஃபீல் பிகராக தெரியும். ஸோ சர்ஜரி பண்ணுறதுமே கூட சர்ஜனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் பெட்டர். ஆல்தோ அந்த லாப்ரோஸ்கோப்பிக்குன்னு ஒரு தனி லேர்னிங் கர்வ் இருந்தால் கூட விதின் 2 to 3 years சர்ஜன் இஸ் காம்படென்ட் enough to do a laparoscopic surgery and he or she will be more comfortable in doing a laparoscopic surgery than doing an open surgery. So field of vision வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால காம்ப்ளிகேஷன் ரேட்டும் கம்பேரிட்டிவ்லி கம்மியாகும். ஸோ எதா ப்ளீடிங்கோ பிளட் லாஸோ எதா மேஜர் ரொம்ப குடல் எதா போய் ஆர்கன்ஸோட ஒட்டி இருந்துச்சுன்னா லாப்ரோஸ்கோப்பியில் எங்களால் அதை இன்னும் பெட்டராக மோர் கம்ஃபர்டபுளாக ரிமூவ் பண்ண முடியும் ஓப்பன் சர்ஜரியோட கம்பேர் பண்ண முடியும். அண்ட் இப்போ லாப்ரோஸ்கோப்பிலேயே ரொம்ப அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. வி ஹேவ் ஈவன் 3D லாப்ரோஸ்கோப்பி. ஸோ லிட்டரலி நம்ம வந்து ஒரு படம் எப்படி 3Dயில் பார்க்குற மாதிரி 3D கிளாஸஸ் போட்டு பண்ணுற மாதிரி லாப்ரோஸ்கோப்பி கூட நம்ம 3Dயில் பண்ணுறதுனால த ப்ரிசிஷன் ஆஃப் சர்ஜரி லைக் ஈவன் ஃபைன் மூமெண்ட்ஸ் கூட எங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஓப்பன் சர்ஜரியில் தான் அந்த ஹர்னியாலாம் ரொம்ப காமன். வேறஸ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியிலலாம் ஹர்னியாவோட காம்ப்ளிகேஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால ஈவன் லாங் டேர்மாக பேஷண்ட்ஸ் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் வித் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி கம்பேர்ட் டு அன் ஓப்பன் சர்ஜரி.